ஹாய் மக்களே, வெல்கம் டு த தொடர் ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம காதல் என்பது பொது உடைமை அப்படின்ற படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வேலண்டைன்ஸ் டே ஆன நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட கதையை எழுதி இயக்கியிருக்கிறது ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன். வினீத்தும் ரோகிணியும் தான் இந்த படத்தில் லீட் ரோலில் நடிக்கிறாங்க. இவங்களோட சேர்ந்து லிஜோ மோஜோஸ், அனுஷா பிரபு, காலேஷ், தீபா சங்கர்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை 2023 கோவா நவம்பரில் நடந்த 54th இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியாவில் ப்ரீமியர் பண்ணியிருந்தாங்க. ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே த லென்ஸ், த மஸ்கிட்டோ ஃபிலோசஃபி, தலைக்கூதல் அப்படின்ற படங்களை இயக்கியிருக்காரு. இது இவரோட 4வது படம். த கிரேட் இண்டியன் கிச்சன் படத்தோட டிரெக்டர் ஜோ பேபி இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. காதல் என்பது பொது உடைமை படத்தோட போஸ்டர்ஸை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி நடிகை ஜோதிகாவும் மலையாள நடிகர் டொவினோ தாமஸும் இந்த படத்தை வெகுவாகவே பாராட்டியிருக்காங்க. இந்த படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி காதல்ன்றது எல்லோருக்குமே பொதுவானது தான். ஒருத்தர் யாரை வேணாலும் காதலிக்கலாம் அப்படின்ற கான்செப்டில் இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். எல்ஜிபிடி ரைட்ஸ் இல்லை அவங்கள பற்றி பேசுகிறது ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த படத்தில் எல்ஜிபிடி கப்பில் மெய்யப்படுத்தி தான் கதையே நகருதுன்னு சொல்லலாம். தேவராஜா நடிச்சிருக்கிற வினீத்தும் லக்ஷ்மியா நடிச்சிருக்கிற ரோகிணியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க. அவங்க தான் சாமா நடிச்சிருக்கிற லிஜோ மோல்ஜோஸ். தேவராஜுக்கு வேற ஒரு அஃபேர் இருந்ததுனால லக்ஷ்மியை விட்டு பிரிஞ்சு போயிடுறாரு. அப்போ சாம் சின்ன பொண்ணு. லக்ஷ்மி ஒரு யூடியூப் சேனலை வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்க ஃபெமினிசம்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி தான் இவங்களோட யூடியூப் கண்டென்ட்ஸ் இருக்கும். ரொம்ப வருஷம் நகர்ந்து போயிடுது. இப்போ சாம் தான் ஒருத்தரை காதலிக்கிறேன்னு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. லக்ஷ்மி அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வா அப்படின்னும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தேவராஜையும் சாமோட பாய் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு லன்ச் டைமில் வர சொல்கிறாங்க. ஒரு நாள் எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. அப்போ சாமோட ஃப்ரெண்டு ரவீந்திராவா நடிச்சிருக்கிற காலேஷ் ராமநாதனும் நந்தினியாக நடிச்சிருக்கிற அனுஷா பிரபாவும் வீட்டுக்கு வராங்க. லக்ஷ்மியும் தேவராஜும் சாமோட காதலன் ரவீந்திரா தான்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் இங்கே தான் சாம் சொல்கிறாங்க அவங்க லவ் பண்ணுறது ரவீந்திராவை கிடையாது, நந்தினின்னு. இதனால சாமோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. லக்ஷ்மி நந்தினி கிட்ட தன்னோட பொண்ணை விட்டுடுன்னு சொல்லி பேசுகிறாங்க. இதனால இவங்க 2 பேரும் வேற வழியே இல்லாமல் பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் சாமும் நந்தினியும் எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்ற கதையையும் காமிக்கிறாங்க. சாம் தன்னோட பைக்கில் எதர்ச்சையாக கூட்டிகிட்டு போகிறாங்க நந்தினி. இதில் இருந்து தான் இவங்களோட லவ் ஆரம்பிக்குது. தன்னோட பேரண்ட்ஸோட மைண்ட் செட்டை மாற்றி இந்த ஜோடி அவங்களோட லவ்வில் ஜெயிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது. இந்த படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக இதில் வர கேரக்டர்ஸை ஒன்னோட ஒன்று நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியும். அதாவது தன்னோட பொண்ணு லவ்வை அக்செப்ட் பண்ண முடியாமல் தவிக்கிற பேரண்ட்ஸ், சாமும் நந்தினியும் அவங்களோட ஃபீலிங்ஸ் மேலே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இவங்க 2 பேரோட ஃப்ரெண்டாக இருக்கிற ரவீந்திரா இவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் லக்ஷ்மி வீட்டில் வேலை பார்க்குற மேரியாக நடிச்சிருக்கிற தீபா சங்கர் நடுவில் வந்து பேசுகிறதுன்னு எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இந்த கேரக்டர்ஸோட எமோஷன்ஸை ரொம்ப சூப்பராக கொண்டு வந்திருக்காரு டைரக்டர்னே சொல்லலாம். அதாவது லக்ஷ்மியோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவங்களோட சில பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால எமோஷன்ஸை பேஸ் பண்ணி டிசிஷன் எடுப்பாங்களே தவிர்த்து யோசிச்சு முடிவெடுக்க மாட்டாங்க. தேவராஜ் சின்ன வயசுலேயே தன்னோட பொண்ணை விட்டுட்டு போயிருப்பாரு. அது மட்டும் கிடையாது, தன்னோட பொண்ணை பற்றி எதுவுமே தெரியாது. இருந்தாலும் இவங்க காதலுக்கு ஓகே சொல்லவே மாட்டார். அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மியை பார்த்து ஃபெமினிசம் பற்றி பேசி பேசி பொண்ணை எப்படி வளர்த்து வச்சிருக்கிற பாரெல்லாம் கேட்டுட்ருப்பாரு. ரவீந்திரா கிட்ட நீ கேயான்னு கேட்கும்போது இவர் காட்டுற ரியாக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லணும். மேரி சாமை தன்னோட பொண்ணு மாதிரி தான் நடத்துவாங்க. இவங்களோட லவ்வை பற்றி புரிஞ்சுக்கிறதும் அந்த வீட்டில் இவங்க ஒருத்தர் மட்டும்தான். இந்த கதையை பார்க்கும்போது அட்வைஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஒரு பொண்ணோட செக்ஷுவாலிட்டியை பேரண்ட்ஸ் எப்படி பார்க்குறாங்கன்ற பிரச்சனையை கொண்டு வந்து லைட்டாக காமெடியாகவும் அதே சமயம் நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரியும் இந்த படம் அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் காமெடி எலிமெண்ட்ஸை கொண்டு வரதே காலேஷும் தீபா சங்கரும் தான். ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ரவீந்திரா தான் பாய் ஃப்ரெண்டுன்னு நினச்சிப்பாங்க. ஆனால் நந்தினியும் சாமும் தான் லவ் பண்ணுறாங்கன்றத சொல்ல தெரியாமல் தவிக்கிற இடம்லாம் நம்மளை சிரிக்க வச்சதுன்னே சொல்லலாம். இவரோட டயலாக்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இவரோட முகபாவனையிலேயே அவரோட பிரச்சனை என்னன்றதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. மேரி சாம் கிட்டையும் நந்தினி கிட்டையும் உங்கள் 2 பேரில் யார் ஹஸ்பண்ட் ரோல்னு கேட்குற சீனெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது.
இந்த படத்துல இன்னொரு விஷயம் பாராட்ட வேண்டியது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களோட ஜெண்டர், அதுக்கப்புறம் செக்சுவல் ஐடென்டிட்டிய புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். இல்லன்னா, இத பத்தி தெரியாம கூட ஒரு சிலவங்க இருக்கலாம். ஆனா, அது அவங்களோட தப்பு கிடையாதுன்னும், ஒவ்வொருத்தரும் வேற வேற மாதிரி ரியாக்ட் ஆவாங்கன்றத இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டெக்னிக்கல் சைடுன்னு பார்க்கும்போது, ஸ்ரீ சரவணனோட சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே அழகா இருந்தது. இந்த படத்தோட முக்காவாசி கதை லக்ஷ்மி வீட்ல தான் நடக்கும். ஒரே லொகேஷனா இருந்தாலும், கேரக்டர்ஸோட எமோஷன்னு எல்லாமே கவர் பண்ண விதம் ரொம்ப சூப்பர்பா இருந்தது. தேனி சார்ல்ஸ் ஓட எடிட்டிங் பக்காவா இருக்கு. எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாம இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்டோரி நகர்ற மாதிரி அமைச்சிருக்காரு. ஜெயப்பிரகாஷோட டைரக்ஷனை பாராட்டியே ஆகணும். இவரு இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டஃபர்ஸ் ரொம்பவே அழகா இருந்தது. அதுவும் ஒரு பட்டாம்பூச்சி தன்னோட கூட்டை விட்டு வெளியில வரதா இருக்கட்டும், இல்லைன்னா சாமும் நந்தினியும் ஃப்ரீயா ரோட்ல ஓடுறதா இருக்கட்டும், எல்லாமே அமேசிங்கா இருந்தது. மொத்தத்துல காதலுக்கு எந்த காதலுக்கு எந்த பவுண்டரியும் கிடையாதுனோ, அது ஜாதி, மதம், பயம், ஜெண்டர்ன்னு இது எல்லாத்தையும் தாண்டி நிக்கக்கூடியதுன்ற மாதிரி இந்த படத்த முடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு மேல வெயிட் பண்ணாதீங்க. ஒரு ஃபீல் குட் மூவின்னு தான் நான் இத சொல்லுவேன். கண்டிப்பா இந்த படத்த தியேட்டர்ல போய் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.